ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சென்னை காட் சமையல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். முட்டை குழம்பு தான். முட்டை குழம்புல என்ன பிரமாதம் இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம முட்டையை ஆம்லெட் போட்டிருப்போம். ஆம்லெட்டே குழம்பு வச்சிருப்போமா? எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு வச்சு கொடுத்தாங்க. நானே என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்காக அந்த முட்டை குழம்பு நான் செய்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி முட்டையை பத்தி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கேட்டுக்குங்க. முட்டை வேக வைக்கும் போது நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா உடஞ்சிடும். 5 முட்டை வேக வச்சா கூட அதுல ஒரு முட்டை வேஸ்ட் ஆயிடும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணி கம்மியா வச்சிருப்போம். அது மட்டும் இல்ல, புது முட்டையா இருந்தா உடஞ்சு போயிடும். அப்படி நம்ம முட்டை அந்த மாதிரி முட்டையை எப்படி அழகா வேக வச்சு எடுக்கிறதுன்றதுனால அது எப்படி வேக வச்சு எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். தண்ணி அதிகமா ஊத்துங்க. 1 ஸ்பூன் சமையல் ஆயில் விடுங்க. கல் உப்பு 2 போடுங்க. அவ்வளவுதான்ப்பா. 10 நிமிஷத்துக்குள்ள வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா முட்டை உடையாம அழகா வரும். இப்ப ஆம்லெட் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கங்க. உங்களுடைய அன்பு ஆதரவு இல்லைன்னா இந்த சேனலை நான் தொடர்ந்து நடத்த முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட். நன்றி. டேஸ்டான ஆம்லெட் முட்டை குழம்பு செய்ய 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். 5 முட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சமா எடுத்துக்கங்க. ஒரு 3 பத்தை அளவுக்கு தேங்காய் இருந்தா போதும். தேங்காவையும் நல்லா கிளீன் பண்ணி இதுல சேர்த்தாச்சு. சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. கல்லு உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்க சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளவுதான்ப்பா. அதை அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கங்க. அரைச்சு வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைகளை அதுல சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடு இந்த முட்டையை சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட போறோம். இந்த மசாலாவோடு முட்டையை சேர்த்து அடிக்கும் போது உங்களுக்கு நல்ல கமகமன்னு வாசனையா இருக்கும். இந்த மசாலா தான் நம்ம ஆம்லெட்டுக்கு முக்கியமா கண்டிப்பா சேர்க்கணும். வெறும் ஆம்லெட்டை மட்டும் போட்டு நீங்க இந்த குழம்பு வச்சீங்கன்னா நல்லா இருக்காது. இப்ப மசாலாவோட முட்டை கலந்து வச்சாச்சு, ரெடியா இருக்கு. தோசை கல்லு வச்சு நம்ம முட்டைய ஆம்லெட்டா போட்டுக்கலாம். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை முட்டைகளை சேர்த்து ஆம்லெட் செய்து இந்த குழம்பு நம்ம வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி முழுசா ஒவ்வொரு ஆம்லெட்டா இந்த குழம்புல இருந்து எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப முட்டை வெந்துடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் இதே போல ஆம்லெட் ஊத்தி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுல தேங்காய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து அழகா திருப்பிக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. குழம்புக்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸியான வேலை தான். எல்லாரும் நம்ம எப்படி செய்வோமோ அதே போல கார குழம்புன்னு சொல்லுவோம்ல, அது போல கூட்டிக்கணும் குழம்பு. அவ்வளவுதான். வெந்தயம், கடுகு எண்ணெயில போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவை இதுல வாசனைக்காக சேர்த்திருக்கேன். பெரிய தக்காளியா 3 தக்காளி எடுத்து நல்ல பழமான தக்காளியா நல்ல பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அவ்வளவுதான்ப்பா. எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப காரமும் உப்பும் வீட்டுக்கு வீடு மாறும். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல போட்டுக்குங்க. புளி கரைச்சலும் இதுல சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நான் மசாலா அரைச்ச தண்ணி இருந்தது, அந்த தண்ணிய இதுல சேர்த்துட்டேன். இப்ப நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா சலசலன்னு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் இத நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க முட்டைகளை இதுல, அதாவது ஆம்லெட் போட்டு வச்சிருந்தோம்ல, அதை ஒண்ணு இதுல சேர்த்துடலாம். ஒண்ணு கூட உடையாம ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். முழுசா போடுறதுனால இதை எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கொத்தமல்லி இலை கொஞ்சம் இதுல போட்டுட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்ன நம்ம சேனல்ல பாருங்க, நிறைய குழம்பு ரெசிபிஸ் வரும்.
அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.